டே 80 இன்னும் 10 நாள் தான் இருக்குது நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே பல பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்காரு கடவுள். கடவுளை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் நம்ம பண்ண தப்பு, நம்ம நம்பினவங்க நம்மளுக்கு பண்ண துரோகம். காலையிலேருந்து பல விஷயம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டை குட் பண்ணிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ளேயே லஞ்ச் பிரேக் வந்துச்சு. எங்கே சாப்பிட்லான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே நம்ம சென்னை வெஸ்ட் மாம்பலத்தில் பட்டு பயங்கர ஃபேமஸாக இருக்கிற தோசை மாமா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் என்ட்ரியே கொடுத்தேன். நல்லபடியாக வரவேற்று உட்கார வச்சு சாப்பாடை பரிமாற ஆரம்பித்தாங்க. டீசெண்டான சாப்பாடு தான், பட் பயங்கர ஒர்த்து. ஈவினிங் டைமில் போனீங்கன்னா அவங்களோட தோசை வெரைட்டியை சாப்பிட்றதுக்கே நம்ம வயிறை 3 நாள் காலியாக வச்சுட்டு போகணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட வாகனத்தை திருப்பி ஓட்டி வேலையை பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது உன்னோட வாழ்க்கையை மட்டும் இல்லை உன் வாகனத்தையும் பஞ்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு விஸ்வரூப ஆணியை நம்மளோட வண்டி உள்ள ஏற்றி விட்டார். பஞ்சரை போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கூட மனம் கலங்காமல் ஜிம்முக்கு கிளம்பி என்ட்ரியை கொடுத்தாச்சு. இருக்கிற கோவத்தையும் வெறியும் வெயிட் போட்டு இன்றைக்கி பயங்கரமாக இறக்கலான்னு யோசிச்சிட்டே வந்தால் நீங்களே வெயிட் போட்டு தான் இருக்கிறீங்க, முதல்ல அதை இறக்குங்கன்னு சொல்லிட்டு மாஸ்டர் இன்றைக்கி கார்டியோவையும் ஆப் ஒர்க் அவுட்டையும் கொடுத்து கதற போட விட்டார். நம்ம மைண்டில் இருந்ததெல்லாம் ஒரே விஷயந்தான், யாரையும் தப்பு சொல்லி பிரயோஜனமே இல்லை. நம்ம முதல்ல நம்மளை திருத்திக்கணும், யாரையுமே குறை சொல்லக்கூடாதுன்ற மைண்டை வச்சுக்கிட்டே ஒர்க் அவுட்டை போட்டு முடிச்சுட்டு ஆசை என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நாம் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும்ன்ற அருமையான வாலிசரோட பழமொழியோட இந்த டே 80 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். ஷாமியோ, நாளை சந்திப்போம்.